இன்னும் நைட்ல உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. சரி படிப்போம். குடும்பத்தை பற்றி கவிதை கேட்டிருந்தார்கள். அவர்களிடம் நான் எப்படி சொல்வேன்? 1000 கிலோ மனதில் வேதனை இருந்தாலும் அப்படியே கரைந்துவிடும் அவள் அப்பா என்று என்னை கூப்பிடும் பொழுது. வேலை பளு எப்படி இருந்தாலும் இலகிவிடும். கோபம் வந்தாலும் குழந்தை போல பார்த்து கொள்ளும் மனைவியிடம் பேசும்போது. மொத்தத்தில் ஹைக்கூ கவிதையாக சொல்ல போனால் குடும்பமே ஒரு ஹைக்கூ கவிதைதான். குடும்பம் பற்றி கவிதை சொல்ல மாட்டேன். காரணம், குடும்பம் என்பதே ஒரு கவிதைதான். இப்படிக்கு ராஜா. அடடா, செம்ம எழுதியிருக்காரே. இந்த கவிதைக்கு கன்ஃபார்ம் 10,000 பா. என்னமோ மறந்த மாதிரி இருக்கே. ஓ ஜே, இன்னைக்கு தான் கவிதை காம்படிஷனு. நான் வேற மறந்துட்டேன். அந்த கவிதை டேபிள் மேலே எழுதி வச்சிருப்பேன். சரி, இதோ பார்க்குறேன். இருக்குப்பா. நான் வேணா அப்படியே டைப் பண்ணி அனுப்பிச்சிருவா. ஏய், நீ ஒரு டைப் அனுப்புவ, நீ அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பு, நான் அதை அப்படியே மெயில் அனுப்பிச்சிடுறேன். சரி, ஓகே. வந்துருச்சு. அம்சாச்சு. இன்னைக்கு 10,000 தான் வீட்டுக்கு போகிறோம். கையை வச்சா. ஏய் ஆழியா, தெரியுமா இன்னைக்கு தான் உங்க அப்பா கவிதை காம்படிஷனா? அப்படியா? நான் கூட அவர் எழுதின கவிதையை படிச்சு பார்த்தேம்மா. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு என்னமோ அப்பாக்கு தான் அந்த 10,000 ரூபான்னு நினைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி மட்டும் நடந்துன்னு வச்சுக்கோ, சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. 6 மணி ஆவட்டும், தெரியுமா? 3 செகண்டா இருக்கு. 2 1 செகண்டா இருக்கு. வந்துட்டோமா? அப்பா! ஐயோ, என்னப்பா உங்க வீடு தான் சார். என்னாச்சு? ஆழியா, அப்பா மூஞ்சாச்சு நான் ஆழியா இல்ல, ஜெயஸ்ரீ. இந்த மூஞ்சல ரத்தம். என்னாச்சுன்னு தெரியலமா. ஆபீஸ்ல 4 பேர் போட்டு குமுறுன்னு குமிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சுமா. என்ன கவிதை சொல்றேன்னு போய் மூஞ்சல பொக்கு பொக்குன்னு குத்து வாங்கிட்டு வரியா? உள்ள வாடி உனக்கு இருக்குவா. என்னமாச்சு? தள்ளி பத்திரமா போடுங்க. அப்ப என்ன பாச்சு? கவிதை காம்படிஷன்ல பிரிச்சு எடுத்துட்டானுங்கம்மா. நான் கூட கவிதை படிச்சு பார்த்தேனே, நல்லா இருந்துச்சுப்பா. என்ன கவிதை எனக்கு அனுப்புன? மேல இருந்த கவிதை தான் போட்டோ எடுத்து அனுப்புனேன். அழுக்காயிட போகுது. இது அவரு எழுதுனது இல்லையே. இருந்தபடி வச்சிருவோம். அம்மா, மேல இருந்தது பால்கார கவிதை, அடியில இருந்தது தான் அப்பாவோட கவிதை. அடியில இருந்த கவிதை அனுப்பாம அடி வாங்க வச்சிட்டியடி. சரி, இப்ப இந்த பால்கார கவிதை இல்லைன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை. அந்த கவிதையில ஒரு வரி வருமேம்மா, என்னது? இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். அதான் பாதி ஊத்திட்டானுங்களே, அதுக்கு அடுத்து ஒண்ணு வருமே, அது என்னது? இட்ஸ் மீ கோபால். அந்த கோபால் தான். அந்த பேர்ல என்னப்பா பிரச்சனை? புதுசா வந்த மேனேஜர் பேரு கோபாலா. கவிதை காம்படிஷன்ல என்னையா கலாய்க்கிறது? குத்தி குழந்துட்டானுங்கம்மா. ஏதோ இந்த 2 தம்பிங்க தான் என்ன கைத்தாங்களா கூட்டு வந்தானுங்க. இல்ல அம்மா, சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாதுன்னாங்க. இப்ப அவங்களே 2 பேர் கைத்தாங்களா புடிச்சு கூட்டிட்டு வராங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பாடியில இருந்து ஹெவியா ஏதோ ஸ்மெல் வருது. பாடியா? அது ஒண்ணு இல்லம்மா, அவசரத்துல வண்டி கிடைக்காம குப்பை தூக்கி போட்டுருந்தோமா, அதான் லைட்டா ஸ்மெல் அடிக்கும். மறக்காம குளிக்க வச்சிருக்கோம். குப்பை வண்டியா? ஆமா சார். ஓஹோ நம்ம ஊரே. வண்டியில ஒரு கேட்கலையா?